இந்த நாளின் தலைப்பாக மார்னிங் இன்டு டான்சிங். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கம் என்பது உள்ளத்தில் ஏற்படும்படியான ஒரு பாரமான காரியம். அந்த துக்கம் சந்தோஷமாக மாற்ற துக்க வீட்டுக்கு செல்பவர்கள் பலவித காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் ஆன துக்கம் அவர் உள்ளத்துக்குள்ளாய் அது செல்ல முடியாதபடிக்கு பாரமாக அவள் வாழ்க்கையிலே அது நிற்கிறதை அவள் பார்த்து சந்தோஷம் அடையாமல் துக்கத்திலே இருக்கிறாள். ஆனபடிதான் துக்க நாட்கள் முடியும் வரைக்கும் அவள் அந்த துக்கத்தை அனுசரிக்கிறாள். ஆனால் தாவீது இங்கே அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியான வழியை சொல்வது எப்படி என்றால், சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பின்னாக இருந்த காரியங்கள், அந்த சிங்கம், புலி, கரடி, அப்படிப்பட்ட மிருகங்கள், அதுபோக கோலியாத்தை எதிர் நிற்கத்தக்கதான காரியம், சவுல் அவனுடைய உயிரை பறிக்க நினைத்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவன் துக்கமாக இல்லாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவன் தேவன் அவனை காப்பாற்றின விதத்தை உணர்ந்து உள்ளத்திலே எப்பொழுதும் துதி பாடிக்கொண்டே இருந்தான். அந்த துதிப்பாடுகள் அவனுக்குள்ளாக இருந்தபடினால் தான் அநேக சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆனபடினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த துக்கங்கள் நம்மை சூழாதபடிக்கு துதி பாடும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை, வேதனையை நீக்குகிறதா இருக்குது. அதைத்தான் 11ஆம் வசனத்திலே சங்கீதம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணி. உங்கள் துக்கம், கவலைகள் மாற தேவன் ஒருவர் தான் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் இருக்கத்தக்கதாக நாம் அவரை துதித்தலினாலே நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும்போது அங்கே அந்த துதியில் நம்முடைய இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே தேவன் நம்மை இடை கட்டுகிறார். அந்த துதியின் பாடலின் வல்லமை நம்முடைய இருதயத்துக்குள்ளாய், தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர், நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி நாம் பாடி துதித்து அந்த கட்டிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் சந்தோஷமாய் மாற தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.